வணக்கம் மக்களே, வெல்கம் டு கீர்த்திஸ் கிச்சன் அண்ட் விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஈஸியான புளி ரசம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் துவரப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு சேர்த்துக்கலாம். அது கூடவே உப்பு, 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது கிள்ளி வச்சிருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, தட்டி வச்சிருக்க 10 பல் பூண்டு, அரைச்சி வச்சிருக்க மசாலா, மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து கையால் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து தனியாக கரைச்சி வச்சுக்கலாம். வாங்க ரசத்துக்கு தாளிப்பு போடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டு, கடுகு வெடித்ததும் 4 வரமிளகாய் சேர்த்து கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து தாளிப்பை ரசத்துக்கூட சேர்த்துடலாம். இப்போது ரசத்தை கொதிக்க விட்டுடலாம். ரொம்பவும் கொதிக்கக்கூடாது. ரசம் ஒரு கொதி ஸ்டேஜ் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ரசம் ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பை பாய்.